பெரிய கூட்டணின்னு ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ டெவில்ஸ் அட்வொகேட் மிகப்பெரிய கூட்டணின்னு எண்ணிக்கையில இத்தனை கட்சிகள் இருக்கு பாருங்கன்னு காட்டுறீங்க. அத்தனை கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தையும் கூட்டினாலும் திமுக அதிமுக அளவு வருதா? நீங்க திமுக போன தடவை வாங்கின வாக்கு வாங்கும் நீங்க எப்படி நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க? இத்தனை ஊழல்களுக்கு அப்புறம், இத்தனை பெரிய வெள்ளத்துக்கு அப்புறம், இத்தனை பெரிய வெள்ளத்துக்கு அப்புறம், இத்தனை பெரிய அவங்க அதிகார அத்துமீறலுக்கு அப்புறம், அவங்க கட்சியில இருக்கிறவர் 2000 கோடிக்கு அகில உலக அளவுல போதை மருந்து கடத்தினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மது ஆலைகளை திறந்து விட்டு இளம் விதவைகள்னு கதர்ன நம்ம கனிமொழி அக்காக்கு இப்ப கண்ணே தெரியலப்பா, அவங்க இளம் விதவைகள் இல்ல போல இருக்கு. அவங்க கதர்னப்ப 25,000 கோடி, இப்ப 45,000 கோடி மது விற்பனை. இதெல்லாம் பார்த்து பொம்பளைங்க ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுவும் இல்லாம மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி ஏமாத்தி இருக்காங்க. 1.5 கோடி மக்கள் ஏமாந்து போய் நிக்கிறாங்க உரிமை தொகை கிடைக்காம. அதனால சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இதனால அந்த இண்டி கூட்டணியில இருக்கிற திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் ஏமாற்றம் தான் மிகப்பெரிய ஒரு பதிலாக இந்த முறை இருக்கும். நாங்க மாபெரும் வெற்றியை குவிப்போம் கருத்து கணிப்புல. அதே மாதிரி மோடியா லேடியா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னாங்க. அந்த மாதிரி அதிமுக எடப்பாடி கேப்பார்னு வேற சகோதரர் சொன்னாரு. நான் சொல்றேன், நீங்க என்ன வேணா கேளுங்க, ஆனாலும் இன்றைக்கு மோடி தான் அடுத்த பிரதமர் என்பது முடிவு செய்யப்பட்டது. இந்தியாவின் அத்தனை ஊடகங்களும் அத்தனை கருத்து கணிப்புகளும் மிக தெளிவாக சொல்கிறது, அடுத்த பிரதமர் மோடி தான். உங்க ஊடகங்கள் கருத்து கணிப்பு நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுல எத்தனை சேனல் நாங்க வச்சிருக்கோம்? நீங்க தான் எல்லா சேனலையும் மிரட்டுறீங்க. எல்லா சேனலையும் மிரட்டுறீங்க. ஓகே ஓகே. இல்ல எலக்ட்ரல் பாண்ட் பார்த்தா தெரியுமே, அடுத்த லிஸ்ட் வந்தா தெரிஞ்சிருமே. ரொம்ப நல்ல விஷயம் எடுத்துட்டீங்க. அத வரும் எலக்ட்ரல் பாண்ட் பேசுவோம், விரிவா பேசுவோம். ஃபர்ஸ்ட் தான் டாக்டர் சஃபி, அப்புறம் நீங்க டாக்டர் சஃபி. திமுக பேசுறது அசிங்கமா இருக்கு. எலக்ட்ரல் பாண்ட் என்னன்னா, இல்ல இப்போ சார் பேசினாரு இல்லையா, போதை மருந்து, அது இது, சாராய, மகளிர் உரிமை தொகை. இப்ப வர பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் வர்றாரு. மோடி அவர்கள் வந்துட்டு இங்க வர என்ன பேசுறது டாபிக்கே இல்ல அவருக்கு. அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. உதாரணமா கன்னியாகுமரியில நம்ம ஸ்ரீகாந்த் கருணாநிதி அவர்தான் நான் பேசல. நம்ம ஸ்ரீகாந்த் கருணாநிதி அவர்கள் தான் அங்க மொழிபெயர்த்தார். 7 வருஷம் முன்னாடி 2G கேஸ் பத்தி பேசிட்டு இருக்காரு. சொல்றேன்ல, அவருக்கு என்ன பேசணும், எதை பத்தி பேசணும்னு இப்ப டாபிக்கே இல்லாம சும்மா ரேலி பண்ணிக்கிட்டு இருக்காரு. டாபிக் இல்லாத எனக்கு ரேலிக்கு போனாரு. காரணம் என்னவென்றால், கன்னியாகுமரியில் அவர் பேசுனது எதுவுமே இல்லாம போச்சு. ஸ்ரீகாந்த் கணேஷ் அவர்களுக்கு நல்ல தெரியும், அவர் தான் மொழிபெயர்த்தார். அவர் பேசுவதற்கு டாபிக் இல்ல. இப்ப போதை விஷயம் பத்தி பேசினாங்க, அதை பத்தி ஏன் பேசவே இல்ல? ஸ்டேஜ்ல பேசிருக்கலாமே. பேசாததுக்கு காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், அவர் முதல்வராக இருந்த குஜராத் போர்ட்ல இருந்தா எல்லாம் வெளியே வருது. அது அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் தெரிஞ்சதுனாலதான் அதை பத்தி மேடையில பேச மாட்டேங்கிறார். இது பேசிருக்காரு. சென்னையில பேசினாரு, தென் சென்னையில பேசினாருன்னு நினைக்கிறேன். தென் சென்னையில பேசினாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறார். ஏன் பேச மாட்டேங்கிறார்? இன்னொன்னு, இப்ப நீங்க சொன்னீங்க எலக்ட்ரல் பாண்ட் பத்தி, உலகமே திரும்பி பாக்குது. இப்போ நம்ம 7.5 லட்சம் கோடிக்கு அடுத்தது எலக்ட்ரல் பாண்ட் தான். எப்படி செத்து போன ஆட்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களோ, கோடி கணக்குல பணத்தை சுருட்டுனாங்களோ, எப்படி இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளவு கோடின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு சில விஷயம் பண்ணாங்களோ, இருக்கிற கம்பெனி கிட்ட மிரட்டி அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறேன், கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேன், இடி ரெய்டு அனுப்புவேன், ஐடி ரெய்டு அனுப்புவேன், இதை பிடிச்சுப்பேன், அதை பிடிச்சுப்பேன். மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஈடியுடைய கைகளை கட்டி போட்டிருக்கு, நான் அதை அவிழ்த்து விட போறேன்னு சொன்னாரு. இப்பதான் தெரியும் அவர் ஏன் அவிழ்த்து விட்டாருன்னு. இவ்வளவு பணத்தை சுருட்டணும், இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு லாபகமா பணத்தை சுருட்டி வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு எலக்ட்ரல் பாண்ட மிக சாதுரியமாக ஊழலை மிக பட்டவர்த்தமாக அதை லீகலைஸ் பண்ணிருக்காரு. மன்மோகன் சிங் தெளிவா சொன்னாரு, இந்த ஊழலை இருக்கிற கம்பெனிகள்கிட்ட எல்லாம் எவ்வளவு சுருட்ட முடியுமோ பாஜக அவ்வளவு சுருட்டி இருக்கிறது. அவருக்கு தேவையான அதன் மூலம் செய்திருக்கிறார்கள். அதாவது இப்ப சஃபி சொன்னாரு, நல்ல எனக்கு 2 பாயிண்ட் தான். எப்பவுமே டாக்டர் எனக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து தருவாரு. அது மாதிரி குஜராத்ல நிறைய பிடிபட்டுச்சுன்னாங்க. நாங்க குஜராத்ல போதை மருந்த பிடிக்கிறோம், இவங்க வளர்க்கறாங்க, இவங்க தூண்டுறாங்க. திமுகல இங்க சௌகரியமா இருக்கு. திமுக ஆட்சி போதையும் மருந்தையும் கட்சிக்காரங்களை வச்சே செய்யறாங்க. அதனால தமிழ்நாட்டுக்குள்ள
திமுக காரனால கடத்தப்படுற sorry டாக்டர் one at a time please நீங்க இல்ல I am trying to moderate this நான் கரெக்ட்டா ரெண்டு பேருக்கு தான் பிரிச்சு கொடுத்துட்டேன் ஆமா இதயத்துல்லா சார் வேற இன்னும் பேசல நம்ம ஸ்ரீகாந்த் திமுக உடைய உறுப்பினர்களால கடத்தப்படுற எல்லா போதைப் பொருளையும் குஜராத்ல பார்டர் ஸ்டேட் நாங்க தான் பிடிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் எலக்ட்ரோரல் பாண்ட்னு ஒரு காமெடி சொல்றாரு. மொத்த இந்தியாவையும் ஆள்ற எங்களுக்கு வந்துச்சு எலக்ட்ரோரல் பாண்ட் பரவாயில்ல, இத்ரோண்டு ஸ்டேட் தமிழ்நாட்டுல இருக்க உங்களுக்கு ஒரு எப்படி 600 கோடி ஒரே ஆள் எப்படி கொடுத்தான்? ஒரே ஆளு எப்படி கொடுத்தான்? பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கு. ஹலோ ஒரே ஆளு இல்ல ஒரு நிமிஷம் எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஒரே ஆளு 600 கோடி ரூபாய் ஏன் கொடுக்குறாரு உங்களுக்கு? எப்படி வாங்குனீங்க 600 கோடி? அதே எலக்ட்ரோல் பாண்ட்ல வாங்கல. உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு பேசுறதுக்கு? எங்களுக்கு நிறைய கம்பெனிகள் சின்ன சின்ன கம்பெனிகள் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்திருக்கு. ஒட்டுக்கா ஒரே ஆள் கிட்ட இருந்து 600 கோடி ரூபாய் என்ன ஆதாயத்துக்காக வாங்குனீங்க? முட்டாளா நீங்க ஒரே ஆள் கிட்ட இருந்து நாங்க சின்ன சின்ன நிறைய பேர் வாங்கியிருக்கோம். 8000 கோடி வந்து இது வரைக்கும் இன்னும் எவ்வளவு வாங்கிருக்கீங்க? அந்த பிஎம் கேர்ஸ் பார்த்தா இன்னும் தெரியும். அந்த பிஎம் கேர்ஸ் பார்த்தா இன்னும் யாருக்கெல்லாம் எவ்வளவு வாங்கிருக்கீங்கன்னு தெரியும். அந்த பிஎம் கேர்ஸ் வெளிய வரல. உங்களோட பழைய நிதி அமைச்சர் சொன்னார் தெரியுமா? பிஎம் கேர்ஸ் வெளிய வரல. மச்சர் 30,000 கோடி வெளிய வந்திருக்காங்க. அந்த பணத்தை எல்லாம் கருப்பு வெள்ளையாக்குறதுக்கு உங்கள மாதிரி நாங்க பயன்படுத்தல சார். பிஎம் கேர்ஸ் இன்னும் வெளிய வரல. சஃபி நான் சொல்றத கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. எப்ப கூட கத்தாதீங்க. உங்களுக்கு எப்பவுமே இது ஒரு பழக்கம். உங்க அமைச்சரும் உங்க விளையாட்டுத்துறை அமைச்சரும் அவர் மச்சானோ 30,000 கோடி அடிச்சிட்டாங்கன்னு உங்க பைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னார் தெரியுமா? அந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்க நீங்க இந்த பாண்ட பயன்படுத்துறீங்க. மறுப்பு தெரிவிச்சாரு. ஆனா 15 லட்சம் போடுவேன்னு சொன்ன உங்க மோடி மறுப்பு தெரிவிக்கல. அவரை பதவி விட்டு நீக்கிட்டீங்க. 15 லட்சம் ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்கும் போடுவேன்னு சொன்ன உங்க மறுப்பு தெரிவிக்கவில்லை. இத வந்து மறுப்பு தெரிவிச்ச எங்க அமைச்சர் போல 15 லட்சம் தருவேன்னு சொன்ன பாரதத்தோட மறுப்பு தெரிவிச்ச ஏன் சார் நீக்கிறீங்க? எப்ப போடுவீங்க? பதவி விட்டு நீக்கிறீங்க. 15 லட்சம் எப்ப போடுவீங்க? மறுப்பு தெரிவிச்ச ஏன் பதவி விட்டு நீக்கிறீங்க? 15 லட்சம் எப்ப போடுவீங்க? உங்க பிரதமர் யாரு ஹெல்ப் பண்ணல? திரு இதயத்துல்லா அவர்கள் ரொம்ப நேரமா பேசல. திரு இதயத்துல்லா 10 தொகுதி மகிழ்ச்சியா? சொல்லுங்க. மகிழ்ச்சிதாமா, எங்களுக்கு மகிழ்ச்சிதாமா, எப்பொழுதும் மகிழ்ச்சிதாமா. திருச்சி இல்லையே, தேனி இல்லையேன்ற வருத்தம் எல்லாம் இல்லையா? இதெல்லாமா ஒவ்வொரு டர்ன் வரும்போது மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் வந்து சில கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க, சில கட்சிகள் வேற கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான். எல்லாருக்கும் ஒற்றுமையாக பேசி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இப்போ பாஜக கூட்டணி கருத்துல இருக்கான். பாஜக கூட்டணியிலும் அதே போல பாருங்க, நாங்க எத்தனை கட்சிகளை வச்சிருக்கோம்னு சொல்றாரு திரு ஸ்ரீகாந்த். இவ்வளவு பெரிய கூட்டணியை உருவாக்கி இருக்கோம்னு. ஏமா பாஜக கூட்டணி உள்ள கட்சிகள் பூரா உங்களுக்கு நன்றாக தெரியும். திமுக கூட்டணியுடைய கட்சிகளுடைய பலமும் ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே பூரா தனிநபர் கட்சிகள், இன்னும் சொல்ல போனா ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு கூட பெறாத கட்சிகள் அங்கே கூட்டணின்னு சேர்ந்திருக்காங்க. எப்படின்னா ஏற்கனவே திரு மோடி அவர்கள் தலைமையில் 36 கட்சிகள் சேர்ந்தாங்க பாருங்க, ஒரு எம்பி கூட இல்லாத கட்சிகள். அந்த மாதிரி இப்ப தமிழ்நாட்டிலையும் அப்படித்தான் சேர்ந்திருக்காங்கம்மா. காங்கிரஸோட பலம் தெரியுமா? உங்களுக்கு காங்கிரஸோட பலம் தெரியுமா இப்ப எவ்வளவுன்னு? நீங்க குறுக்க பேச வேண்டியது தம்பி. நீங்க அறநெறி இல்லாம போதைப் பொருளை வந்து 10,000 கோடி கடத்துறதுக்கு காரணமான முந்திரா போட்டு அதானி போட்டு பிடிபட்டது கொஞ்சம், பிடிபடாது நிறையா. இந்தியா முழுக்க சப்ளை பண்ணுறது பாஜகவினர்கள். மாட்டுக்கறியை சப்ளை பண்ணுறது யார்? உலகம் முழுக்கும் மாட்டுக்கறி எதிர்ப்புன்னு சொல்லி அங்கே சிறுபான்மையரை அடிக்கிறீங்க. ஆனால் அந்த மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அத்தனை பேரும் பாஜகவினர்கள். இதெல்லாம் நமக்கு தெரியாதா? பேசுவது ஒன்று, நடக்கிறது ஒன்று. பேசுவது நாணம், இதை பேணுவது காமம்னு நம்ம ராவணனுக்கு சொல்கிற மாதிரி, கம்பன் சொன்ன மாதிரி இருக்கு உங்கள் கதை. சொல்கிறதெல்லாம் நேர்மை. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஊழல்! இன்னைக்கு தேர்தல் பானுங்கிற ஊழலை நாங்கள் சொல்லலை, இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் இதுவரையும் எதையெல்லாம் நீங்கள் பிடிச்சி வச்சிருந்தீங்க? ஈட்டிய ஐடிய தேர்தல் கமிஷனர் காங்கிரஸ் வாங்கியிருக்கேன். அதாவது நாங்கள் வெளிப்படுறோம். நீங்க ஒரு சிஸ்டம் கொண்டு வர்றீங்க. இப்ப நாங்க இவிஎம் மிஷின் வேணாங்கிறோம். இவிஎம் மிஷின்ல சந்தேகம் இருக்கல. ஆனா வேற வழி இல்ல. தேர்தல் வந்துருச்சு. நாங்க இவிஎம் மிஷின் தான். இவிஎம் மிஷின் தான் சார் நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க. தெலுங்கானால எப்படி சார் ஜெயிச்சீங்க? நம்ம இவிஎம் மிஷின்ல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நல்லா கேளுங்க.
இவிஎம் மிஷின்ல எங்க வேணுமோ எவ்வளவு வேணுமோ எத்தனை % வேணுமோ அதை வெளியில இருந்து அவங்க ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இயக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெலுங்கானாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ பிஜேபி வெற்றி பெற்றால் அநியாயம் நடந்துருச்சுன்னு உலகத்துக்கே தெரியும். என்ன மனுஷனால் உருவாக்கப்பட்டது. வேற வழி இல்ல. நாங்க நாளைக்கு இவிஎம்ல தான் தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்கும் போது காங்கிரஸ் என்ன திமுக என்ன எல்லாம் அதுலதான் நாங்க போய் ஆகணும். ஆனா நாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.